காசாவில் போர் துவங்கியது முதல் இதுவரை இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை 60,933 அதிகரித்துள்ளது. மேலும் 1,50,027 பேர் இதுவரை படுகாயமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 94 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 439 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தெற்கு காசா பகுதியில் உள்ள ரஃபாவின் வடக்கே ஒரு உதவி விநியோக நிலையத்திற்கு அருகில் 2 பாலஸ்தீனியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் காசா ஆம்புலன்ஸ் மற்றும் அவசர சேவை தெரிவித்துள்ளது. மத்திய காசாவில் உள்ள நுசைரத் அகதிகள் முகாமையும் இஸ்ரேலிய ட்ரோன்கள் தாக்கியுள்ளன. கான் யூனிஸில் உள்ள பாலஸ்தீனிய செம்பிறை சங்க தலைமையகத்தை இஸ்ரேல் படைகள் தாக்கியதாகவும் முதல் மாடியில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வந்துள்ள பிலிப்பைன்ஸ் அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பிலிப்பைன்ஸ் அதிபரை வரவேற்றனர். பின்னர் முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இரு நாடுகள் இடையேயான ராஜ்ய உறவு தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை முன்னிட்டு பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோஸ் முதல் முறையாக இந்தியா வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.